இப்போ இப்போ ஃபைனலாக உங்களுக்கு இருக்கிற தொந்தரவு என்னன்னு சொல்கிறீங்க சார்? அதாவது இந்த பிபி பயம்தான் இருக்கிறதுலையே பெருசாக இருக்குங்களா, வேற ஏதாச்சும் பயம் இருக்கா? இல்லை, இந்த பெயின், ஹார்ட் அட்டாக் பயம், ப்ரெஷரோட பயம், பக்கவாதம் வந்துருமோங்கிற பயம் இருக்கு, ரைட்டுங்களா? வாழ்க்கை முறை எனக்கு இதில் கொஞ்சம் கான்ட்ராவர்சி இருக்கு. எப்படின்னா, வாழ்க்கை முறையை மாற்றி இருக்கிறாரு. அதாவது பிபி சுகருக்கு பயந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாரு. இது ஆக்சுவலாக இது உண்மையும் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடலாம், சாப்பிட்டா தான் நல்லது. சரி, அது வரைக்கும் மாற்றினவர் இப்போ பிபி வந்துருமேன்னு உப்பு கம்மியாக போட்டு டயட்டில் எல்லாம் செமையாக மாற்றிருக்கிறாரு, சரிங்களா? ஆனால் இப்படி இருக்கிறப்ப தூங்காமல் இருந்தால் இந்த நோயெல்லாம் வருமே, தூங்காமல் மட்டும் எப்படி இருக்கிறாரு? இல்லை தூங்கிடுறாரா? இப்பெல்லாம் தூக்கம் வரலன்னு அதை ஒரு நோய் லிஸ்ட்டில் வச்சுட்டு அதுக்கு என்னன்னு இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கிறாரு சாரு. ஓ, புரியுது. இப்போ எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லிடுறேன் சார். உங்களோட ட்ரபிள் சொல்லுங்க, இன்னும் ஏதாச்சும் இருந்தா மனசுக்குள்ள. நீங்க இருந்தாலும் சொல்லுங்க. இந்த இது அல்சர் பெயின், அது அல்சர் பெயின் ஒண்ணு, அப்புறம் இந்த சைடுல பெயின் இருக்கும், அது ரெண்டு அது மட்டும் தான். அப்புறம் அந்த தலை சுத்துற மாதிரி இருக்கு. அது எல்லாமே நெக் பெயினோட சம்பந்தப்பட்டது சார். ஒன்னு அல்சர் சார், அல்சரு. மற்றது எல்லாமே நெக் பெயினோட சம்மந்தப்பட்டிருக்கு, கழுத்து வலியோட சம்மந்தப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? எம்ஆர்ஐயே எடுத்தாலும் தெரியும் கழுத்துல, ஆனா எடுக்க வேணாம். சும்மா எல்லாத்துக்கும் எத்தனை எம்ஆர்ஐ எடுப்பீங்க? அதனால எடுக்க வேணாம். கழுத்துல தேய்மானம் ஆகி நரம்பு அழுத்தி அந்த மாதிரி தான், ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்திருக்கிறீங்க. ஸோ கழுத்து வலியோட தான் அதெல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கு. கழுத்து வலியோட சிம்டம் நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன்லங்க. தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், விரல் மரமரப்பு, கையில் ஊறுற மாதிரி, அப்புறம் பின்னாடி வலிக்கும், முன்னாடியும் வலி வரும். அந்த இன்ஃப்ளமேஷன் அங்கே இருக்கிற நீர்லாம் போய் இங்கெல்லாம் வலிக்கும், ஸ்ட்ரெயின் பண்ணி விடும். ஸோ அதனால இப்போ இருக்கிறதே இந்த பெயின் லெஃப்ட் சைடுனால நீங்கள் ஹார்ட்டோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. அதை தவிர இங்கே வலி இதெல்லாம் இது வந்து ஃபுல்லி க்யூரபிளுங்க. ஒரு வாரம் மட்டுமே, ஒரே வாரம் மட்டுமே எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து சரி பண்ணிடுவேன். அது மற்ற விஷயத்துக்கு வேணால் இன்னொரு 7 நாள் கூட, மொத்தம் 15 நாள் கூட தேவைப்படும். சாரோட கவுன்சிலிங் அது சம்மந்தமாக, டயட் மாற்றுறது இல்லைன்னா, ஏன்னா பிபி டயபெட்டிஸ்க்கெல்லாம் எக்ஸசைஸும் இருக்குது. அதெல்லாம் எக்ஸசைஸ்லேயே ரொம்ப ரொம்ப நல்லாவே வராமையும் தடுக்கலாம், வந்தாலும் நீங்கள் ரிவர்ஸ் ஆகலாம், சரிங்களா? நம்ம உடம்பு தான் நம்மளுக்கு டாக்டரே தவிர வெளியிலிருந்து எக்ஸ்டர்னலாக ஹெல்ப் தான் பண்ணுறாங்க. எதுவாக இருக்கட்டும், மெடிசன் இல்லை நாங்கள் சொல்கிற எக்ஸசைஸாக இருக்கட்டும், சொல்லித்தரது தான் நாங்கள். பட் செய்கிறதோ உங்களை க்யூர் பண்ணுறதோ உங்களோட உடம்பு தான், சரிங்களா? அதனால் அதை நம்புங்க. உங்களோட மனநிலை, உடம்பு, நீங்கள் அதை வச்சிருக்கிற இது வாழ்க்கை முறை எப்படி வச்சுருக்கீங்க, இதை பொறுத்து தான் க்யூர் எல்லாமே. ஸோ இப்போ என்ன கேள்வி கேட்க வரேன்னா, இருக்கிற இது ஒன்று தாங்க ரியல் பிரச்சனை. ரியல் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டுங்களா? கழுத்து வலிக்கு உண்டான எக்ஸசைஸ், அதில் நரம்பு அழுத்தினதுக்கான எக்ஸசைஸ். இன்னொன்று அல்சருக்கும் எனக்கும் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஆனால் எனக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்ல தெரியும். அல்சரும் ஸ்ட்ரெஸ்னால தான் வருது, இல்லை உணவு பழக்க வழக்கத்தினால வருது, அதையெல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? மற்றது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோபியா மாதிரி, ஹெல்த் வந்து இப்படி ஆயிடுச்சு, எனக்கு பிபி வந்துருச்சு, வெறும் 130/90வே பிபி லிஸ்ட்டில் சேர்த்து பிபி வந்துருச்சு, எனக்கு வந்து சுகர் வந்துடும் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதுனால, அப்புறம் இங்கே லெஃப்டில் வலிக்கிறதுனால ஹார்ட் பெயின், இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டுங்களா? கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக அப்படி எதுவுமே நடக்காது சார். அப்படி ஒரு பிபி கிடையாது. பிபி இல்லாதவங்களே பிபி வராமல் இருக்க ஒரு மாதிரி நடந்துக்கணும். அது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துறேன். பிபி இருக்குன்னு நினைச்சிட்டீங்கல்ல, இல்லைன்னே வச்சுக்கோங்க. ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அதை சொல்லி கொடுத்துறேன். நீங்கள் அதை நோக்கி தான் போகிறீங்க, ஆனால் எக்ஸாக்டாக எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாமல் போச்சு. அப்போ இருக்குன்னே, ஏன்னா நீங்கள் இல்லைன்னு சொன்னால் நம்ப போகிறதில்ல. இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இருக்கிறதுக்கு மைல்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க, 130/90 இருக்குது சார்னு. மைல்டாக இருக்குன்னா அந்த மைல்டாக இருக்கிறதுலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு என்னங்கிறத வாழ்க்கை முறையை பெருசாக கிளாஸாக எடுக்கிறேன், இப்போ கொஞ்சமாக சொல்லித்தரேன். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறீங்களா, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கு வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும்னு நான் இப்போ சொல்லி கொடுத்துறேன், சரிங்களா? அதை தவிர நெக் பெயினை டோட்டலாக க்யூரே பண்ணி விட்டுறேன். நெக் பெயினுக்கு முதல்ல சொல்லி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் சொல்லட்டுங்களா? இதுக்கெல்லாம்
ஹார்ட் ப்ராப்ளம், இப்போ பிபி, ஃபர்ஸ்ட் பிபியை பேசுகிறேங்க. பிபி வாழ்க்கை முறையினால வர்றதுங்க. ஹைப்பர் டென்ஷனு வாழ்க்கை முறையை மாற்றினா போதும். மெயின் மனநிலை தான் காரணம். 70%, 30% தான் உணவு, எக்ஸசைஸ் எல்லாம். மனநிலையில் என்னத்தை மாற்றுறீங்கன்னா நல்ல தூக்கம். தூக்கம் வரலன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. தூக்கம் ஏன் வரலன்னு நான் திரும்ப சொல்கிறேன், அதுக்கு தனியாக சொல்கிறேன். தூக்கம், நல்ல தூக்கமா, எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கிறப்பெல்லாம் படுத்துக்கிறதே தூக்கத்துக்கு ஈக்குவல் தான். ரெஸ்ட்டு, படுத்துக்கிறதுக்கு பேர் ரெஸ்ட்டு. ஸோ இது மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சரியா? அதை தவிர சார் அதிகமாக அலைச்சல் வேணாம், அதிகமாக மொபைலோ அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். யூஸ் பண்ணால் பாட்டு கேட்கலாம், ஜோக் பார்க்கலாம். நியூஸு, ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இல்லை நாடகம் மாதிரி விஷயமெல்லாம் அதிகமாக பார்க்க வேணாம், சரிங்களா? அப்புறம் ஹெல்த் சம்மந்தமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறாருல, ஸ்ட்ரெஸ் ஆகிறது தான் ஹெல்த்துக்கு அஃபெக்ட் ஆகும். ஹெல்த்தை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆக வேணாம், மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருங்க. புரியுதுங்களா சார்? மெயின்டைன் என்னென்ன இருக்கு? பழங்கள், காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஒரு குறை சொல்றீங்க, பழம் எடுத்தால் எனக்கு சுகர் வந்துடும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு சொல்கிறேன். இது எல்லாத்துக்கும் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யாருமே இப்போ இல்லாமல் இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு 42 வயசு ஆகுது, எல்லாம் உங்களுக்கு எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறது பாதி உண்மை. அம்மாவுக்கு வந்தால் நம்மளுக்கு வரும்னு, நம்மளுக்கு இப்போ வரும்னா வரும் எனக்கு வரும் அப்படி இருக்கவும் கூடாது. ஸ்டெப்பு தான் எடுக்கணும். ஸ்டெப்பில் கொஞ்சம் ஓவராக எடுக்கிறீங்க. நான் பழங்கள், காய்கறிகளே சாப்பிட மாட்டேன், நான் சுகர் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மை அப்படி கிடையாது. நீங்கள் பழங்கள்லாம் சாப்பிட்லாம், காய்கறிகள்லாம் சாப்பிட்லாம், சரிங்களா? அது சாப்பிட்டா தான் அஃப்கோர்ஸ் வராமல் இருக்கும். நார்ச்சத்தெல்லாம் கிடைக்கணும், சரிங்களா? சில ஃப்ரூட்ஸை சில ரீசனுக்காக சொல்கிறாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முழுசாக நாலேஜ் இல்லாததுனால நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. நீங்களாவே செல்ஃபாக அப்படி யோசிக்காதீங்க. இது மாதிரி கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. கைடன்ஸ் நான் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் சொல்லித்தர போகிறேன். இப்போ சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, நல்லா தூங்குங்க, மனநிலையை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. இதெல்லாம் நினைக்காதீங்க. ஒன்று நினச்சிக்கிறீங்களா? கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுளாக பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்கணுமோ அவ்வளோ நாள் தான் இருக்க முடியும். என்ன பண்ணணுமோ அதான் நடக்கும். நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வண்டியில் போகிறதாகட்டும், நம்ம உடல்நிலை ஆகட்டும், பிறப்பு இறப்பு எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஸோ அப்படி போட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் பாட்டில் இன்னைக்கு சந்தோஷம் என்ன, இன்னைக்கு வாழ்க்கை என்னன்னு போனீங்கன்னா செம்மையாக இருக்கும் லைஃப். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ கடவுள் மேலே பாரத்தை போட்டு கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுவீங்களா? அந்த அளவுக்கு இருக்கணும். டூ மச்சாக இருக்கவும் கூடாது, டூ மச் லெஸ் கேர்ஃபுல்லாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் தான் எல்லாருமே. பிபி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், எல்லாமே மீடியம். சுகர் குறைஞ்சாலும் பிரச்சனை. இதையே தாண்டி நைட் டைம்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் உடனே பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்கா, கூட்டு போ ஆள் இருக்கா, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டு வராது. ஓ, உடனே ஹாஸ்பிட்டல் இருக்கா? நம்மளுக்கு எனி டைம் ரெடியா இருக்கிறாரு. நான் சுடுகாட்டுல போய் உட்கார்ந்துக்கோம்பா, நான் ஆஸ்பத்திரியில போய் ஐசியூல அட்மிஷன் ஆவம்பா. இது வேற லெவல்ல கதை. இன்னும் நோண்டி நோண்டி கேட்டா பயங்கரமா இருக்க மாட்டிருக்குது. இதெல்லாம் மீறி நீங்க இவ்வளவு சிரிக்கிறீங்களே, நீங்க உண்மையிலே மகான் தான். எனக்கு இவ்வளவு நாள் பாத்தீங்க, முடியலன்னா அது எப்படி அப்படியே விட்டுருவோமா சார்? அந்த நேரத்துக்கு நம்ம யாரோ ஒருத்தர் வருவாங்க இல்ல? ஆமா. ஏன் நம்ம அதை பத்தி யோசிக்கணும்? வராமே யாருமே போறது இல்லைன்னு நான் அதை சொல்லுவேன். அதை ஏத்துக்க மாட்டேன். இல்ல, முத தடவை கதையை கேட்கிறப்ப நான் சிரிக்கிறது பரவாயில்ல, நீங்க 1000 தடவை ஸ்டோரி கேட்டு சிரிச்சுட்டே இருக்கிறீங்களே, பரவாயில்லையே சார். அவங்களே போதும் சார், நாங்கெல்லாம் தேவையில்லை சார், உங்க ஒய்ஃபே போதும். நான் சொல்றது ஒண்ணு கூட கேட்க மாட்டாரு சார் இந்த விஷயத்துல மட்டும். உண்மையாலுமே அவங்க தான் கிரேட்டஸ்ட். நான் வந்ததுல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன். வரும்போது கூட சொல்லிட்டு இது மாதிரியே இல்லைங்க. இந்த ஒரு நாட்டிலேயே இப்படி 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க பாட்டுல சிரிச்சுட்டு அசால்ட்டா எடுத்துக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன பிரச்சனை நடந்தாலும் அது படுத்துனா தூங்கிடுவேன் சார், யோசிக்க மாட்டேன். ஏங்க எப்படிங்க உங்களுக்கு ஸ்கின் எல்லாம் மின்னுது? அப்பல இருந்தே கேட்கல. நீங்க என்னங்க ரகசியம் பண்றீங்க? அவரு இப்படி ஆயிட்டு தூங்கிடுவீங்க. இவ்வளவுதான் சிம்பிள். பிபிக்கு நிறைய டாக்டர் சொல்லுவாங்களே, நல்லா போய் தூங்கு ஒரு மாசத்துக்கு. முடிஞ்சிரு, தூங்கிடுவீங்க. வேற லெவலுங்க. இது மாதிரி டெக்னிக்கெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுங்க, இல்லை எங்க பேஷண்ட்ஸுக்கு சொல்லி கொடுங்க சார். அவ்வளவுதான் சார். உங்க ஒய்ஃபே சொல்லிட்டாங்க சார், தூங்கிருங்க. வேற என்னென்ன டெக்னிக் வச்சிருக்கீங்க? ஃப்ரூட் சாப்பிடுவீங்களா? டேட்டா இருந்தாலும் வெச்சிருங்க. நான் அந்த 9:30 ஆச்சுனா அது வரைக்கும் பாப்பேன். ஒரு 9:35 னா கூட 5 நிமிஷம் வேஸ்டா போகுது. 8 hours தூங்கணும். ஆஃப் பண்ணிட்டு அலாரம் ஆன் பண்ணிட்டு படுத்துருவேன். தூக்கம் வருதோ இல்லையோ படுத்தோம்னா 10 நிமிஷத்துல தூங்கிடுவேன். அவ்வளவுதான். 10 நிமிஷத்துல தூங்குறீங்க.
அதிகபட்சமே அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். நீங்க போன் பேசுனது கூட எனக்கு தெரியாது. படுத்தோம், இவர் அதான் சொல்ற ரூம்ல போயிட்டு இன்னொரு ரூம்ல லைட் போட்டு பேசுறாரு, எந்திரிச்சு வந்து நடந்ததே தெரியாது. படுத்துட்டோம்னா அவ்வளவு. திருப்பி நம்மளா ரெஸ்ட் ரூம்க்கு எதுக்காவது எந்திரிச்சா குழந்தைங்க எழுப்பணும். இதுக்கெல்லாம் என்ன மெயின்டைன் பண்றீங்களோ அதை சாருக்கோ எனக்கோ சொல்லுங்க. என்ன நினைக்க மாட்டேன் சார், அவ்வளவு எதுவுமே நினைக்க மாட்டேன். மாத்த முடியாது. நீங்க எங்களோட ஜாப்ல சேர்ந்துருங்க. நடந்துருச்சு, மாத்த முடியாது. சீரியஸா நான் ஒருத்தர் கூட பார்த்தது இல்ல. அதுதான் நான் அடிக்கடி சொல்றது, ரிப்பீட்டா அதான் சொல்றேன். அவ்வளவுதான் சார் அவங்க பேச்சு. பார்த்தாலே தெரியல. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அந்த போன் வைக்கிறப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டு வச்சிருவாங்க. ஒரு 1/2 hour 1 hour தூங்கி இருந்துச்சு, அது ஒண்ணுமே நடக்காத மாரி அது சொல்யூஷன் என்னவோ அதை பண்ணிட்டு போயிருவாங்க. நம்மளுக்கு அந்த 1 hour அதை உட்காந்து யோசிச்சுட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கும். எல்லாம் தெரிஞ்சே ஏன் செய்றீங்க? மாறுங்க. அது நடந்ததை நினைக்காம நடந்ததுக்கு என்ன சொல்யூஷனோ அதை யோசிச்சாதான் அதுல இருந்து வெளியே வரும் சார். அதுல ஏன் இப்படி நடந்துருச்சுன்னு ஆராய்ச்சி பண்ணா மட்டும் மாத்த முடியாது. அவங்க அதை மட்டும் தான் முடியாது சார். அது மாதிரிலாம் கிடையாது. அப்ப அதாங்க, இப்போ நீங்களே சாருக்கு கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்டா இருக்கிறீங்க. நீங்க கொடுக்குறீங்களா, நான் தான் இறங்கணுமா? சார் நான் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன், விட்டுருங்க அது அடுத்ததுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்கறது இல்லை நம்ம சைட்ல. இன்னும் ஓப்பனா சொல்ல, நான்வெஜ்லயுமே எல்லாமே இவ்வளவுதான். அதுவுமே பிள்ளைங்க கம்பல் பண்றாங்க. ஏன்னா சண்டே என்ன சாப்பிடறதுனால இவர் சாப்பிடலன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. சார் ஒரு உண்மை தெரியுமா? உலகத்துல அமெரிக்கா நாசா இருக்கு. செவ்வாய் கிரகம் 22,500 கோடி கிலோமீட்டரோ என்னமோ, அதுக்கே ராக்கெட் அனுப்புறாங்க. இப்ப நான் பேசுறத இங்கிருந்து வீடியோ கால் பேசினா அமெரிக்காவுக்கு தெரியுது. எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபிளைட்ல பறக்கலாம், எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? ஆனா நோயில் எல்லாம் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியலையாமா. 700 கோடி பேத்துக்கு ரேக தனியா இருக்கிற மாதிரி உங்களுக்கே தெரியும். COVID-19 வெறும் சளி காய்ச்சல் தானே, அதுக்கே மருந்து கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல. இந்த மாதிரி யாருமே கண்டுபிடிக்காத விஷயத்த நீங்க இதுதான் ரைட்டு இதுதான் தப்புன்னு எப்படி வச்சிருக்கிறீங்க? உண்மையிலேயே எல்லாம் தோராயமான முடிவு தான். யாருக்குமே தெரியாதுங்க. உலகத்தின் மிகப்பெரிய சயின்டிஸ்டுக்கே இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணி கண்டுபிடிக்க முடியல. அதனால எதையுமே வெரி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடாதீங்க. எல்லாமே ஓரளவுக்கு தோராயம்தான். இந்த இது யோசிச்சிங்களா? நீங்க நினைக்கிறீங்களா நான் கரெக்டா 100 கிராம் தான் மட்டன் சாப்பிடுவேன், நான் கரெக்டா 50 கிராம் தான் இது சாப்பிடுவேன், நான் கரெக்டா அப்படியும் இருக்க முடியாது சார். அப்படி சொல்ல முடியாது. அது நல்லதா கெட்டதான்னு யார் கண்டுபிடிச்சாங்க? இன்னும் முழுசா கண்டுபிடிக்கல. பொரிச்ச ஃபிஷ் எல்லாம் பிடிக்கும் சார். சுத்தமா அதுல ஒண்ணுக்கு மேல வேண்டாம். அது அவங்க அம்மா ப்ரெஷர் இருக்கு, அவங்க சாப்பிடுறாங்க, அவங்களும் 1-2 அது லெவலுக்கு இப்ப இவர் மாறிட்டாரு. எங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா நல்லா சாப்பிடு, ஒர்க் பண்றீங்க, 4 நடந்தா நமக்கு சரியா போய் நம்ம உட்காந்துட்டே எதுவும் இருக்க போறது இல்லை. சார் பயந்து குழந்தையா மாறிட்டாரு. சரி, நல்ல ஒரு பாதி நல்லது சார். நீங்க செய்யறது எல்லாமே பாதி தான் ஓவரா போயிட்டீங்க சார். பாதி ஒரு அளவுக்கு இருக்க வேண்டியதே ஓவரா போயிருச்சு. அதுக்கு பேர் என்ன? சிஓபியா ஏதோ சொல்லுவாங்க, ஓசிடி அந்த மாதிரி. பட் இதுக்கு எந்த பேரும் வைக்க வேணாம். நீங்க வெரி நார்மல், சைக்கலாஜிக்கலா ஒன்றும் அஃபெக்ட் ஆகல, வெரி நார்மல். நீங்க ஒரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறீங்க. உங்களை லைட்டா யாரோ சொன்னதை பயந்துட்டீங்க. அவங்க பயமுறுத்தி விட்டாங்களா, நீங்களா பயந்துட்டீங்களா தெரியல. இப்படியெல்லாம் இருக்க வேணாம். இதெல்லாம் ஈஸியா சரியாயிடும் சார். இதை பத்தியே கவலைப்பட வேணாம், சரிங்களா? நான் என்ன முடிவாக சொல்கிறேன்னா, நெக் பெயின் இதுக்கான கவுன்சிலிங் எல்லாமே மேக்ஸிமம் 5 நாளும் மினிமம் 7 நாள், 7 நாள் இதெல்லாம் பெயின் குறையிறது எல்லாமே என் பொறுப்பு. என்னை பொறுத்தளவுக்கு 7 நாளே போதும். 7 மணி நேரம் மட்டும் ஆன்லைனில் வாங்க, அது டோட்டலாக சரியாகும். இதுக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கிறேன், சரியா? சார் ரொம்ப ஸ்டபர்ன்னா நீங்கள் யோசிங்க, 5 நாள் வரைக்கும் வர வேண்டியதாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் சாருக்கு கவுன்சிலிங்கு உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷமாச்சு 10 நிமிஷமாச்சு சொல்கிறேன். அது கரெக்டாக அங்கே நடக்குதான்னு மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. வீட்டில் நடக்குதான்னு டெய்லி கரெக்டாக சொல்லித்தரேன். இப்போ கொஞ்சமாக சொல்லியிருக்கேன், ஏன்னா மணிக்கணக்கில் சொல்ல வேண்டியதாக இருக்கா. இப்போ உங்களுக்கும் பாவம் பசிக்கும், மத்தியான நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். முக்கியமான கேள்வி இருந்தால் கேளுங்க.